ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். அன்பான பாக்யம் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுரை ஜோதிட மாமணி சங்கர்ஜி. என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் ஜோதிட பலன்கள் கேட்க வந்த நபர்களிடமிருந்து நான் அறிந்து கொண்ட விஷயங்கள், அவர்களுக்கு நான் வழிநடத்தி அவர்கள் பலன் பெற்ற விஷயங்கள், ஒரு ஜோதிடரின் டைரி குறிப்பு என்ற இந்த தொகுப்பிலே வழங்க வந்திருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்தார்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க. என் வீட்டின் முன்பாக இருக்கன்குடி மாரியம்மன் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலிலே வழிபாடு செய்துவிட்டு என்னிடம் வந்து ஜாதகம் தந்தார்கள். நான் இந்த பெண்மணியின் மகளுடைய ஜாதகமாக இருக்கும் என்று நான் அதை சரிபார்த்தேன். சரிபார்க்கும் பொழுது அது ஒரு ஆணுடைய ஜாதகம். அம்மா, இது யாருடைய ஜாதகம் என்று கேட்டேன். எங்கள் உறவினர் வீட்டு பையன், அவருடைய ஜாதகம். அவருக்கு பலன் பார்த்து வர அவர்கள் பெற்றோர்கள் என்னிடம் தந்தார்கள் என அவர்கள் சொன்னார். அந்த ஜாதகத்தை வாங்கி நான் பஞ்சாங்கங்களை எடுத்து அவர் பிறந்த வருடத்திலே அந்த மாதம் நாட்கள் எல்லாம் சரிபார்த்து வரும்பொழுது அவர் தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தார். அவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பஞ்சாங்கப்படி. ஆனால் அவர்கள் வைத்திருந்த ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் இடம்பெற்றதாக குறிப்பு இருந்தது. அப்போது நான் சொன்னேன், ஒரு 100 ரூபாய் பணம் செலவழித்தால் இந்த ஜாதகத்தை நாம் சரியானதாக அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று ஒரு இடத்துக்கு நான் அனுப்பி அவங்கள்ட்ட இருந்து கம்ப்யூட்டரைஸ்டாக நான் வாங்கினேன். அது நான் என்ன சொன்னனோ அதுபோல் 3ஆம் இடத்திலேயே சனி பகவான் இருந்தார். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான கணிதம் வைத்து பலன் சொல்வீர்களோ அதுபோலவே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நானும் சரிபார்த்தேன். அவருடைய ஜாதக பலன்களை லக்னம் தொட்டு ஒவ்வொரு ஸ்தானங்களுக்குமாக சொல்லி வந்தேன். அவருடைய திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். கேட்டார்கள், இந்த பையனுக்கு எப்போ திருமணம் நடக்கும்? ஒரு 29 வயது வந்துவிட்டதே, நாங்களும் பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒன்றும் கை சேரவில்லை, கைகூடவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நாம் 7ஆம் இடத்தை பார்த்து அதற்கான பலன்களை கொண்டு வந்துவிட்டு விவரங்களை சொன்னேன். உள்ளபடியே இவர்களுக்கு அந்த சனி பகவான் இந்த இடத்தில் இருந்திருந்தால் இப்பொழுது கூட அவருக்கு வியாழ நோக்கம் பரிபூரணமாக இருக்கிறது, அவருக்கு திருமணம் நடத்துவதற்கான எல்லா காலங்களும் இப்படி கைகூடி தான் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பலன்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கொண்டே வந்தேன். வரும்பொழுது அவருடைய நடப்பு திசை புத்தி என்ன என்று கணித்து பார்த்ததிலே அவருக்கு சனி திசையிலே சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருந்தது. பொதுவாக சனி திசையிலே சுக்கிர புத்தி நடந்தால் ஒவ்வொரு திசைகளும் அவர் புத்தி நடத்துகிற காலங்களிலே என்ன விதமான பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் ஜோதிடம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எப்படி ஒரு ஓவியம் தீட்டக்கூடிய அந்த ஓவியக்காரர் வண்ணங்களை குறைத்து குறிப்பிட்ட சதவிகிதத்தில் அதை சேர்த்து அது என்ன வண்ணம் வருகிறது என்று அவர் தன்னுடைய அனுபவத்திலே அதனுடைய பங்கீட்டை அவர் அளந்து வைத்திருப்பார். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. இப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டரிலே மெஜந்தா, சியான், எல்லோ அப்படிலாம் ஒரு 3 கொடுத்துட்றாங்க. என்னென்ன விகிதாச்சாரத்தில் அதை சேர்க்கிறோமோ அந்த வண்ணம் அங்கே, அந்த கலர் அங்கே வந்துடும். அதுபோல் தான் இந்த ஜோதிடத்திலே இந்த கிரகங்கள் யார் சேர்கிறார்கள், யார் பார்க்கிறார்கள், அவர்கள் என்ன பலன்களை அந்த ஜாதகத்திலே நடத்துவார்கள் அப்படின்ற வழிகாட்டுதல் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள், ஜோதிட புலமை உள்ளவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு ஜாதகத்திலே சனி திசையிலே சுக்கிர புத்தி நடந்தாலும், சுக்கிர திசையிலே சனி புத்தி நடந்தாலும் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்விலே, உடம்பிலே விஷத்தை எதிர்கொள்ளுகிற, அந்த விஷத்தினால் அவர் பாதிக்கக்கூடிய சூழல்களை அவர் அனுபவிப்பார் என்று நான் சொன்னேன். அவர்கள் மிகுந்த பொறுமையாகத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொதுவாக என்னிடத்திலே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. யார் ஒருவர் ஒரு ஜாதகத்தை பார்க்க வந்தாலும் அவர்கள் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு தர சொல்லி அதை பதிவு செய்து நான் பார்க்கிற ஜோதிட பலன்களை இப்பொழுது பேசுவது போல பேசி அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கொடுத்து அவர்களுக்கு கிடைப்பது போல நான் கொடுத்து விடுவேன். இவர்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களும் அந்த பலன்களை அறிந்து கொள்வதற்கு வசதி செய்து தருவேன்.
ஏனென்றால் இவர்கள் மறந்து போய்விடும். இது பதிவில் இருக்கிறது. நான் சொன்னது எதுவும் மாறாது. நான் இப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லவில்லை என்றால் நான் சமாளிக்க முடியாது. அதனால் நேர்மையை சொல்வதனால் எனக்கு அதிலே ஒன்றும் சங்கடம் இல்லை என்று அவர்களுக்கு நான் பதிந்து கொடுத்தேன். இதுபோல் இருந்தால் அவர்கள் உடலிலே விஷம் கலக்கும். சரி, விஷம் எப்படிங்க கலக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு விஷப்பூச்சி, விஷ வண்டுகள், இப்போ செல்லப்பிராணிகளாக வீட்டிலே இந்த டாக்ஸ்லாம் வளர்க்குறாங்க, அதெல்லாம் கூட கடிச்சதுன்னா சில நேரத்தில் விஷம் தானே, அதுபோல் கடிக்கலாம். அல்லது இவர்கள் ஒவ்வாத உணவு உண்பதினாலே அந்த உணவு செரிமானம் குறைந்து ஏதோ ஒரு தன்மையினாலே விஷத்தன்மையை உருவாக்கி அது ஒரு ஃபுட் பாய்சனாக மாறலாம். அல்லது இவர்கள் ஏதாவது தவறான பழக்கங்களிலே மதுபான வகைகள் இதுவெல்லாம் குடிப்பதாக இருந்தால் அதுவும் ஒரு விஷம் கலக்கிற தன்மை. இன்னும் சொல்லப்போனால் இவரோடு பகைமை உணர்வோடு பழகுகிற யாராவது இவருக்கு வஞ்சகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு நயவஞ்சகமாக உறவாடி இவரை அழைத்து கொண்டு போய் சமரசம் பேசுவது போல செய்து இது மாதிரியான ஒரு மது வர்க்கங்களை கலந்து அதிலே விஷத்தை கலந்து அவருக்கு கொடுத்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த பதிவிலே நான் கொடுத்திருக்கிறேன். அப்புறமா ஒரு பலன் சொன்னேன். இத்தனையும் இருந்தாலும் இவரே கூட தன் குடும்பத்திலே பெற்றோரையோ அல்லது மற்றவரையோ மிரட்டி பார்ப்பதற்காக தானே விஷத்தை கலந்து அவரே கூட குடித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நான் சொல்லவில்லை. நான் வணங்குகிற வழிபடுகிற எங்கள் தெய்வம் பதஞ்சலி மகரிஷி அவர் ஒரு ஞானத்தினாலே எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று அதையும் அந்த பதிவிலே நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பதிவு இப்பொழுதும் என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு வேலை அது சம்பந்தமாக பலன்கள் சொன்னேன். திருமணம் என்று சொல்லி வருகிற போது அதற்கும் பலன்கள் சொன்னேன். இப்போ அவருக்கு அந்த கல்யாண ஆசை வந்துவிட்டது. காரணம், இந்த சுக்கிரன் கல்யாண ஆசையையும் கூட ஒரு மனதிலே உருவாக்குவார். அந்த கல்யாண ஆசை வந்த காரணத்திற்கு இந்த சுக்கிர புத்தியும் கூட, அந்த சுக்கிர திசையும் கூட, சனி புத்தியும் கூட அது ஒரு காரணியாக இருக்கும் என்று சொன்னேன். இந்த பலன்களை எல்லாம் சொல்லிய போது இந்த குழந்தை இப்படியெல்லாம் துன்பமான ஒரு நிகழ்வுகளை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்கு இந்த தாய் தந்தையின் பிள்ளையாக வளருகிற இந்த பையன், அதான் 29 வயசு ஆயிடுச்சு, அவரை தெய்வ சன்னிதானத்தில் தெய்வத்தின் குழந்தையாய் மாற்றி கொடுத்து வருவதினாலே அந்த குழந்தைக்கு நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல வழிகாட்டுதல், அறிவாற்றல், தன்னை உணர்கிற தன்மை. அதான் அந்த காலத்தில் சொல்லித்தராங்கல்ல, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்திலே நல்லபடியாக முன்னேறிடலாம், அப்படிதான் சொல்லித்தராங்க. போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவன் தன்னை உணர்ந்து கொள்வான் என்பதை அந்த இறைவன் அவனுக்கு வழிநடத்தும் என்று சொன்னேன். அவர்களும் அந்த பூஜைக்கு வந்தார்கள். ஆனால் பாருங்கள் அம்மா, இவ்வளவு நேரம் நான் பலன் சொல்லியிருக்கிறேன், அதை பதிந்தும் தந்திருக்கிறேன், இப்பொழுது உங்கள் கேள்வியை கேளுங்க என்று சொன்னேன். அதற்கு அந்த பெண்மணி சொன்னார், அந்த பக்கத்தில் மகளும் வந்திருந்தார், அந்த பெண்மணியோட மகளும் வந்திருந்தார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்பா அந்த பையன் நீங்கள் சொன்ன மாதிரி விஷத்தை கலக்கி குடிச்சிட்டான்ப்பா, இப்போ ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம்ப்பா, 3 நாள் ஆச்சு, அது எப்படிப்பா அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. அதுக்கிடையில் என்னுடைய மனைவி என்னை சாப்பிடுவதற்காக மாடிக்கு அழைத்தார்கள். இவர்கள் சொன்னார்கள், அப்பா அந்த பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவனை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது உங்கள் ஜோதிட வழியாய் தர இயன்றால் தாருங்கள் என்று சொன்னார்கள். நானும் இங்கிருந்து அவர்களுடன் அங்கே சென்றேன். அவர் ஐசியூ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அவர் இருந்தார், சிகிச்சையிலே நல்லா தான் இருந்தார். உள்ள 2 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு சன்னல் போல், ஒரு திரை போல் ஒரு பிளாக் ஷீட் ஒட்டியிருந்தது. அதை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்து வழியாக பார்த்தேன். அந்த பையன் உட்காந்துருந்தான், சோம்பலாக உட்காந்துருந்தான், ஆனால் ஆரோக்கியமாக தான் இருந்தான். சரி பார்த்துட்டு, அம்மா இப்போது இந்த பையனுக்கு பார்த்த ஜாதக பலன்களை அவங்க அப்பா அம்மாட்ட கொடுக்காதீங்க, மனம் கஷ்டப்படுவாங்க, ஒரு வாரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்துடுவான் நல்லபடியாக, அப்புறமா இந்த பலன்களை கொடுங்க, அவங்களும் கேட்டுக்கிட்டோம்னே. அதுபோல் அந்த பையன் 1 வாரத்தில் வந்துட்டான். வீட்டில் உள்ளவங்க அவர் அப்பாவுக்கு அனுப்பினாங்க. அவங்க அப்பா பலன் கேட்டார். அப்படியே தன் மனைவிக்கு அனுப்பி, உன் பிள்ளையை பற்றி ஜோதிடர் தந்திருக்கிற பலன்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளம்மா என்று கொடுத்தார். அந்த அம்மாவும் கேட்டுட்டு நான் என்னங்க செய்யணும்னு கேட்டாங்க. ஜோதிடரை போய் பாருங்கள், மேற்கொண்டு இந்த பையனுடைய வாழ்வு நிலை சிறப்பதற்கு என்ன நடத்திக்கலான்னு கேட்டாங்க. அதுபோலவே அந்த பையனுக்கு சில நன்மைகள் உருவாவதற்காக பிரார்த்தனைகள் செய்து உரிய வழிபாட்டு முறைகளோடு அவருக்கு நல்வழி காட்டினேன். அப்புறம்தான் தெரிந்தது,
எந்த பெண்மணி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்து இந்த இளைஞனின் ஜாதகத்தை பார்த்தாரோ அந்த பையனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பதற்காக அவர் ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கிறார் என்று பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்குமே திருமண ஏற்பாடுகள் நடந்தன. நானும் முன்னே நின்று அந்த திருமண சடங்குகள் செய்வதிலே பரிசம் போடுவது என்று சொல்கிறார்களே அதிலே முன்னிலையாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன். அவர்கள் திருமணம் நடந்து திருமாங்கல்யம் பெருக்கி கட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அதற்கு நானும் கூட என்னுடைய மனைவியுடன் சென்று அவர்களை வாழ்த்தினேன். வேறு யாரும் அழைக்கப்படவில்லை. பெண்ணின் அப்பா அம்மா, மாப்பிள்ளையின் அப்பா அம்மா அவங்க தான் இருந்தாங்க. தாய்மாமாமார் வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அவங்க அந்த நிகழ்ச்சி நடந்த வீடியோ கூட எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இன்றும் என்னுடைய செல்போனிலே பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த தம்பதிகளுக்கு இப்போது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து நல்ல சுபிட்சமாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்விலே நான் கண்டிருக்கிறேன். அதை நம்முடைய பாக்யம் டிவி சேனல் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.